Hi friends, welcome to our YouTube channel. இது சாட்டன் தமிழா. நேற்று யூடியூப் வீடியோவில் வந்து என்னுடைய குரூப் 4 ரிசல்ட்டை பற்றி ஷேர் பண்ணிவிட்டு ஸ்டெனோவில் வந்து என்ன ரேங்க் வரைக்கும் ஜாப் கிடைக்கும் அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் அவங்களுடைய ரிசல்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்ப சொல்லியிருந்தேன். காலையிலேருந்தே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்டை நம்ம பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட்டு பார்டர் ரேஞ்சில் வந்து இருக்காங்க. அதாவது கட் ஆஃபுக்கும் அவங்க ரிசல்ட்டுக்கும் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இருக்காங்க. அதிகமாக வந்து ஒரு 2 கொஸ்டின் 1 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்களா அவங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. இந்த குரூப் 4 வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர் கம்பேர் பண்ணும்பொழுது ரொம்ப வேக்கன்சி இது தான், ரொம்ப குறைவான வேக்கன்சியில் வந்த எக்ஸாம் இது தான். அதே மாதிரி எக்ஸாமும் ரொம்ப ஹார்டாக இருந்தது. நார்மலாக இருந்த பேட்டர்ன் இல்லாமல் தமிழில் ரொம்ப கஷ்டமாக இருந்து அவுட் ஆஃப் சிலபஸ் அந்த மாதிரிலாம் கேட்டதுனால நான் எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன், வறுமை, அதுக்கப்புறம் கிராமப்புறத்துலேருந்து அவங்க எல்லாருமே லைப்ரரி அல்லது அவங்க ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி கம்பைன் பண்ணி படித்து இன்ஸ்டியூட்டு போக வாய்ப்பு இல்லாத கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஷேர் பண்ணி படித்து அந்த மாதிரி எஃபோர்ட் போட்டு படித்த ஸ்டூடெண்ட்ஸ்னால ஒரு மார்க் 2 மார்க்னால அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்காத போகிற ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்குது. மேபி எப்பவும் போல் நார்மலாக எப்போ வர மாதிரி வேகன்சி அதிகமாக வந்துடுதுன்னா அவங்களுக்கும் ஜாப் வந்து கிடைச்சிருக்கும். அவங்க போட்ட எஃபோர்ட்டுக்கான பலன் வந்து கிடைச்சிருக்கும். இப்போ அதுக்கான பலன் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் அவங்களுக்கும் அந்த பலன் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இன்றைக்கி காலையில் வந்து 10 மணிக்கு அதாவது எக்ஸ் தளத்தில் வந்து ட்விட்டர் மூலமா ட்ரெண்ட் பண்ணி ஹேஷ்டேக் வந்து க்ரியேட் பண்ணி இன்க்ரீஸ் குரூப் 4 வேக்கன்சி 10K அப்படின்னு அந்த ஹேஷ்டேக் மூலமா க்ரியேட் பண்ணி அதிகமான ட்வீட் போட்டு ட்ரெண்ட் பண்ணி அதை தமிழ்நாடு அரசுக்கு வந்து ரீச் பண்ணி அதை வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கோரிக்கை வந்து வைக்கிறாங்க. அதனால் நாம் ஸ்டெனோ அதாவது சாட்டான் படிக்கிற ஸ்டெனோ எக்ஸ்பென்ஸாக இருந்தால் நாமளும் அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுவோம். நமக்கும் வேக்கன்சி அதிகமாக இருந்தால் தான் சாட்டான் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதிகமாக வந்து ஜாப் வந்து கிடைக்கும். இப்போ கம்பேர் பண்ணும்பொழுது இப்போ ஒவ்வொரு ஃபீல்டுலேயுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஎன்பிசிக்கு அதிகமாக வந்து படிக்கிறாங்க. ஆனால் அதுக்கான வேக்கன்சிங்கிறத வந்து ரொம்ப கம்மியாக வருது. ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக ஒவ்வொரு எக்ஸாமும் எக்ஸ்ட்ரா படிக்கிறாங்க. ஆனால் அதுக்கான வேக்கன்சி வந்து ஒவ்வொரு எக்ஸாமும் குறைஞ்சிட்டு வர மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. அது வந்து மாறணும். அதனால் நான் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நாம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ அதாவது சாட்டன் படிக்கிற நம்ம ஸ்டெனோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க்கை வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்து பின் பண்ணுறேன். அந்த குரூப்பில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் உங்களுக்கு அந்த ட்விட்டரில் எப்படி அவங்களுக்கு பதிவிடணும், எந்த டீட்டெயில்ஸும் தெரியலனா கூட பரவாயில்ல, அவங்க டீட்டெயிலாக அதில் வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஹேஷ்டேக் போடணும், யாரை டேக் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க டீட்டெயிலாக அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா போதும். எல்லாமே அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலையுமே ஈஸியாக அந்த ட்வீட் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? இது வந்து நம்ம எல்லாருமே ஒன்றிணைஞ்சு இந்த ஒரு எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் நமக்கான வேகன்சியை வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அதனால் ஸ்டெனோ ஸ்டூடெண்ட்ஸான நாமளும் நமக்கான சப்போர்ட் வந்து கொடுப்போம். நான் இதெல்லாமே ஒன்றிணைஞ்சு குரல் கொடுத்தா மட்டும்தான் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் ப்ளீஸ் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.